தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவிக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து நீலகிரி மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். சுற்றுலா தலங்கள்ல இ-பாஸ் போட்டதுனால இங்க இருக்கிற நிறைய வியாபாரிகள் அவங்களுடைய வருமானம் இல்லை, நிறைய காட்டேஜ் அதை நம்பிதான் இங்க நடத்திட்டு இருக்கோம். அந்த காட்டேஜுக்கு அந்த வருமானம் இல்லாம அதெல்லாம் தாண்டி இங்க பார்க்கிங் வசதியே கிடையாது. ஊட்டியில பொறுத்தளவு பார்க்கிங் ரொம்ப கஷ்டம். அந்த தளபதி ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவர் வந்த பிறகு இ-பாஸ் கேன்சல் பண்ணி, அதே போல குடி தண்ணீர் அங்கங்க கிடைக்கிறது கிடையாது. அந்த வாட்டர் பாட்டில் இல்லாததுனால இங்க தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியானபடி ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிடையாது. அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் அவர் வந்த பிறகு செய்வார் நாங்க நம்புறோம். ஊட்டி, குன்னூர், கூடலூர் ஒரு புதுமைப்படுத்த வேண்டும். அந்த டூரிசம் அதாவது எஃபெக்டிவா ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களின் ஆவல். தொழில் செய்யறதுக்கு ஒன்றும் முதலீடும் ஒன்றுமே இல்லை. எங்க போனாலும் எதுவும் கிடைக்கிறது இல்லை. எந்த ஆபீஸ் போனாலும் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. எல்லாம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும் சார். லோன் கீன் போட்டாலும் எதுவுமே கிடைக்கிறது இல்லை சார். எந்த ஆபீஸ் போனாலும் காசு தான் கேட்குறாங்க. அன்றைய ஊட்டியை நாங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஊட்டி ரொம்ப மோசமான ஒரு சூழல் நோக்கி போயிட்டு இருக்கு. அதோட இயற்கை எழில இறந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஊட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஊட்டியில பழையபடி அந்த நீட்னஸ் கிடையாது, சுத்தம் கிடையாது. அழகான ஊட்டியை நம்ம திருப்பி கொண்டு வர்றது உங்க கையில இருக்கு. இது என்னோட வேண்டுகோளா உங்க முன் வைக்கிறேன்.